வணக்கம் அன்பு சீடர்களே. நான் அகத்திய முனிவர் பேசுகிறேன். நான் இன்று உங்கள் வாழ்க்கை மேன்மை அடைய ஒரு தெய்வீக ரகசியம் சொல்லப் போகிறேன். என் அன்பு சீடர்களே, நான் முன்பு ஒரு காலத்தில் விநாயகனை பூசை செய்த ரகசிய மந்திரத்தை என் அன்பு சீடன் உங்கள் ஆசான் காளிகானந்த பூபதி இன் வேண்டுகோளுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். என் அன்பு சீடர்களே, நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கும் முன்னும் கணபதியை வழிபட்டு பின் தொடங்கினால் அனைத்து செயலும் கைகூடி வரும். அப்படியானால் அந்த கணபதி உபாசகனாக நீங்கள் மாறினால் உங்களுக்கு தடை என்பதே கிடையாது. நீங்கள் தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், செல்லும் இடமெல்லாம் சிறப்பாகும். கணபதியை வழிபட பல ஆயிரம் மந்திர யந்திர தந்திர முறைகள் உண்டு. கணபத்தியம் என்ற தனி மதமே அவருக்கு உண்டு. அதில் கணபதி மட்டுமே பிரதான தெய்வம். கணபதிக்கு 64 வடிவங்கள் இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. எந்த தெய்வமாக இருந்தாலும் குழந்தை வடிவில் வழிபட்டால் எளிதில் அருள் கிடைக்கும். குழந்தை பருவத்திற்கு பால பருவம் என்று பெயர். அப்படியாக வழிபடும் முறை வாளை கணபதி வழிபாடு என்று பெயர். அப்படி வாளை கணபதியை நீங்கள் வழிபடும் போது அவர் சிறு குழந்தை போல உங்கள் கூட இருந்து அனைத்து காரியங்களையும் நடத்தி தருவார். இந்த வாளை கணபதியை வழிபட சகல ஜனவசியம், ராஜவசியம், தெய்வவசியம் உண்டாகும். அனைந்து தெய்வங்களின் அருளும் கிடைக்கும். இதன் புகழை சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, இனி எப்படி வழிபாடு செய்வது என்று பார்ப்போம். தை மாதம் வரும் முதல் அமாவாசை அன்று காவிரி ஆற்றில் குளித்து அங்குள்ள கணபதிக்கு அருகம் புல்லால் அர்ச்சனை செய்து அவருக்கு அவுள் பொறி கடலை நைவேத்தியம் செய்து வழிபடவும். உங்கள் துன்பங்கள், தடைகள், கிரக தோஷம் நீங்க வேண்டி ஒரு சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு வீட்டுக்கு வாருங்கள். வீடு வந்து பூசை அறையில் ஒரு நெய் விளக்கு வைத்து அதன் முன் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அந்த பிள்ளையார் முன் வாழை இலை விரித்து அதில் விநாயகருக்கு பிடித்த அவள் பொரி, கடலை, வெல்லம், சர்க்கரை பொங்கல், தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு காணிக்கை வைத்து வாளை கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து அவரை ஆவாகனம் செய்யுங்கள். பின்பு அவருக்கு இட்ட பூசையெல்லாம் உங்களுக்குத்தான். ஏற்றிடுக ஏற்றிடுக ஏற்றிடுக. இந்த நொடி முதல் எங்கள் அனைவருக்கும் தாயாக, தந்தையாக, குருவாக, ஆசானாக, தெய்வமாக முன்னின்று காத்து அருளுக என்று தீப தூப ஆராதனை செய்து கீழே விழுந்து வணங்கவும். அதன் பிறகு 108 செவ்வரளி பூ கொண்டு வாளை கணபதி மந்திரம் சொல்லி மஞ்சள் கணபதி மீது பூவை போடவும். இவ்வாறாக 48 நாள் செய்ய வாளை கணபதி மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும். அவருடைய பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். பூசையின் போது அசைவ உணவு தவிர்க்க வேண்டும். பூசை செய்பவர் தவிர்த்தால் போதும். குடும்ப உறுப்பினர்கள் விருப்பம் இருந்தால் விரதம் இருக்கலாம், இல்லையென்றால் தேவையில்லை. இவ்வாறாக 48 நாட்கள் கழிந்த பிறகு பிரசித்தி பெற்ற பழமையான விநாயகர் கோவில் சென்று அங்கு அபிஷேக அர்ச்சனை தான தருமங்கள் செய்து வீட்டுக்கு வரவும். அதன் பிறகு அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி தினங்களில் பூசையும் மற்ற நாட்களில் செபம் தியானம் செய்து வரவும். வாளை கணபதி முன்னின்று உங்களை வழிநடத்துவார். பூசை ஆரம்பிக்கும் முதல் நாள் மற்றும் இறுதி நாள் படையல் வைத்தால் போதும். மற்ற நாட்களில் வெறும் நீர் வைத்தால் போதும். படையல் வைத்த பிரசாதம் கொஞ்சம் காகத்திற்கு வைத்து பின் குடும்பத்துடன் சாப்பிடுங்கள். காணிக்கையை பூசை முடித்த 48ஆம் நாள் கோவில் உண்டியலில் போடவும். எங்களால் இது எதுவும் செய்ய முடியாது எனும் பட்சத்தில் இந்த சேனலில் வரும் 108 வாளை கணபதி மந்திரத்தை தினமும் விடியல் காலை கேளுங்கள். உங்கள் வீட்டில் மந்திரத்தை ஒலிக்க வையுங்கள். அனைத்து நன்மைகளும் உண்டாகும். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என் சீடன் காளிகானந்த பூபதியிடம் கேளுங்கள். இன்னும் எளிமையாக, தெளிவாக உங்களுக்கு புரியும்படி விளக்கம் தருவான். என் சீடர்கள் இனியும் சோம்பேறியாக இல்லாமல் தினம் பூசை செய்வீர்கள் என் நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் அனைத்து செல்வமும் உண்டாகட்டும்.